கைவேலங்கு கணுக்கணுவா தெரிக்குதையா மார்விலங்கு மணி விலங்கு மணிகோண்டு தெரிக்குதையா தோல் விலங்கு தொடை விலங்கு தூள் தோளா பறக்குதையா 26 விலங்குகளும் அது எனையனமா தெரித்திடுமா 26 விலங்கு எல்லாம் விலங்கு எனையனமா தெரிக்குதையோ அப்பம் பார்த்துட்டாளே அம்மா பகவதியா மகனே சுடல ஐயா இதுவரைக்கும் எங்க போன காத்திருந்த களஞ்சியத்தை கள்ளங்கொண்டு போயிட்டாண்டா தேடி வச்ச திரவியத்தை அந்த திருடங்கொண்டு போயிட்டான் தேடி வைத்த திரவியத்தை திருடன் கொண்டு போயிட்டாண்டோ ஐயா மகனே மாயாண்டி சுடல என்னம்மா பகவதி அம்மா என்னம்மா நீ எங்கடா போன இதுவரைக்கும்? ஆமா நான் கொஞ்சம் அப்படியே லாந்திட்டு வரலான்னு போனேன். நம்ம தேடி வச்ச திரவியத்தை திருடன் கொண்டு போயிட்டான்டா. காத்திருந்த களஞ்சியத்தை கள்ளம் கொண்டு போயிட்டான்னு சொல்லவும் அம்மா வாழ்த்தி வரங்கொடு வல்லையத்தை கை கொடு ஓட்டி விடை கொடு போக வரம் தான் கொடு கேடு களவெடுத்த சென்ற கல்வனை கருவறுத்து வருகிற திருடி போன திருடன் குடும்பத்தை நான் சிறை எடுத்து வருகிறேன் அம்மா எண்ணி 8 நாளைக்குள் என்று மாயாண்டி சொல்லும் போது பகவதி சொல்லுதா மகனே மாயாண்டி வடநாடு போனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு கீழ்நாடு போனவர்கள் கீர்த்தி பெற்று வருவாருண்டு தென்னாடு போனவரையும் திரும்பி வர பார்த்திருக்கேன் மலையாளம் போனவர நம்ம மறுத்து வர காணலடா பணம் போனா போகட்டும் என் பாலகனி போக வேண்டாம் பாலகனே சுடல ஐயா நீ போவாண்டாண்டா ஐயா தங்கம் போனா தேடிடுவேன் என் தலை மகனை நான் எங்க பாப்பேன் எங்க போய் தேடுவேன் அதனால மகனே மாயாண்டி அது சாதாரணப்பட்ட மலையாளம் கிடையாது எந்த மலையாளம் பாம்பெடுத்து மேல ஓடும் பலிகொண்ட மலையாளம் மலையாளம் துரும்பெடுத்து மேல ஓடும் துடிகொண்ட மலையாளம்டா அதுமல்ல மாந்திரவாதி விருத்த நாடு அம்மி தட்டி பறக்க செய்வான் 500 காதவெளி சொலவு தட்டி பறக்க செய்வான் புலையன் 90 காதவெளி அதனால நீயோ ஆளிலே அழகேஸ்வரனா இருக்க ஆணுக்கு ஆணழக அம்பல சிலை அழக செக்க சிகப்பழகும் செந்துருக்க பொட்டழகும் வங்கி தலையழகும் சொடலை வாடாமல்லி பொட்டழகும் கட்டழகு குட்டழகு நெட்டழகு உன் முன்னழகை கண்டவர்கள் மோகிப்பாளாயிரம் பேர் பின்னழகை கண்டவர்கள் பிரமிப்பாளாயிரம் பேர் அதனாலே மகனை மாயாண்டி போக வேண்டாம் கண்மணிய என்று என்ன சொல்லுதா தெரியுமா மலையாளம் என்ற சொல்லை மகனே மாயா சுடலை மாயா மறந்திடடா என் மகனே ஐயா மறந்திடடா என் மகனே ஐயா மாயா மலையாளம் என்ற சொல்ல மகனே மாயாண்டே மகனே மாயாண்டே மறந்திடடா என் மகனே சுடல மாயாண்டே மறந்திடடா என் மகன் சுடல மாயாண்டே பெண்கள் வெறுத்த நாடு மகனே மாயா அவ மோசம் வந்து சேரும் சுடலை மாயா
பாம்பு கண்ணு சக்கலாத்தி மகனே மாயா சுடலை மாயா பழி மோசம் செய்திடுவா ஐயா மாயா நீ பழி மோசம் செய்திடுவா பாம்பு கண்ணு சக்கலாத்தி மகனே மாயாண்டே மகனே பழி மோசம் செய்திடுவா சுடல மாயாண்டே பழி மோசம் செய்திடுவா சுடல மாயாண்டே என் மகனே கண்மணிய சுடலை கண்ணு சக்கலாத்தி உன்னை குறி போட்டு பாப்பாள குழந்தம் என்று அழைப்பாள நீ குழந்தனாக இருந்த யானா உனக்கு குடிமோசம் வந்து ஆந்த கண்ணு சக்களா உன்னையா ஆசதீர பாப்பாள அத்தாமின்னு அழைப்பாள மகனே அத்தானாக இருந்த யானா அத்தானாக ஐயா அவமோசம் வந்து சேரும் அத்தானாக இருந்து யானா அத்தானாக இருந்து யானா அவமோசம் அதனாலே மகனே போக வேண்டான் சுடலை என்று சொல்லி மாதா மறித்தாள் மாதா சொல்லும் அடி மேல தாய் சொல்லு தலை மேல போகாதடான்னு சொன்னா பார்த்தார் மாயாண்டி அம்மா மாந்திரவாதி மந்திரமா இந்த மாயாண்டி தந்திரம்மா வாழ்த்தி வரங்கொடு வல்லையத்தை கை கொடு வாழ்த்தி வரம் தரலைன்னா உன்னை தாயின்னு பார்க்க மாட்டேன் வல்லையத்தால குத்திடுவேன் போற்றி வரங்கொடு போக விடைத்தான் கொடுன்னு சொல்லவும் மகன் போயிட்டு வான்னு சொல்லி சென்று வா மகனே சென்று வென்று வா மகனே என்று வாழ்த்தி வரங்கொடுத்தா வல்லையத்தை கை கொடுத்தா போற்றி வரங்கொடுத்தா பொன்பிரம்பை கை கொடுத்தா பார்த்தார் மாயாண்டி இந்த சொருபத்திலே போனமையானா மாயாண்டி சுடலை என்று புலைய நம்மளை பிடித்தடைத்தாலும் அடைத்திடுவான் அதனால சொருபத்தை மாற்ற வேண்டும் என்ற சொருபங்களை மாற்றி ஒரு பாம்பாட்டி சித்தனை போல் பகவான் மகன் வடிவம் கொண்டு நாகமலச்சாரல்லே வந்து இடது காலை மண்டி போட்டு வலது காலை முற்று ஒன்றி மாயாண்டி சுடலை மகுடி ஊத மலம் பாம்பு எல்லாம் வருகிறது. அன்பார்ந்த தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பொங்கல் விட்ட தாய்மார்கள் சாரலிலே மாயாண்டி சுடலை மகுடி குழல் எடுத்து மகுடி ஊத அப்ப மகுடி மாயாண்டி மகுடி ஊத ஊத மலம் பாம்புகள் எல்லாம் மாயாண்டி சுடலை முன்னால எப்படி ஆடி வருகிறது தெரியுமா? மலம் பாம்பு வக்கணத்தி மஞ்சச்சார ஓராயிரம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மலம் பாம்பு வக்கணத்தி மஞ்சச்சார ஓராயிரம் கண்ணாடி விரிசுடன் கனத்த கொடி விரிசு புல்வெரிசு புடையம்பூச்சி ஏற்ற தண்ணி பாம்பதுவும் எல்லாத்துக்கும் இளைய பாம்பு கடித்தாலும் விஷமும் இல்ல. கடித்தாலும் விஷமும் இல்லை, பிடித்தாலும் பயமும் இல்ல. ஆயிரம் பாம்பு எல்லாம் சுடலை அப்பாலை தள்ளிவிட்டு பகவானோட திருக்கழித்து நல்ல பாம்பை வரவழைத்து நந்தம்புணல் உரதில
நந்தம்புணல் உரதில அந்த 4 சாலியார் தெருவதில நந்தன் போலன் ஊரதில புனல் உரதிலே 4 சாலியார் தெருவதிலே நந்தன் புனல் ஊரிலே 4 சாலியர்கள் தெருவிலே வந்து எங்க ஐயா மாயாண்டி சுடல என்ன 90ம் 10ம் சேர்ந்த துவண்ட கிழவனை போல் 400ம் 10ம் சேர்ந்த நரத்த தலை கிழவனை போல் கம்பு ஒன்றி தடிகள் ஒன்றி கடவாய் வழி எச்சங்கொட்டி தோலுக்கும் உடலுக்கும் தொந்தம் இல்லாமல் தொங்கு தொங்கு என்று இழக்கி அந்த வடிவத்திலே வந்து காசு கடை தோறந்து காசுகள் வாங்கி கள்ளுளி சித்தனை போலவோ தோசை கடை துறந்து தோசைகள் வாங்கி உண்ணும் துவண்ட பண்டார கிழவனை போல் பகவான் மகன் வடிவத்தை கொண்டோ பாம்பாட்ட நடத்தனமான ஊர்ல உத்தரவு வாங்கணும்னு நந்தமுணல் ஊரில் வந்து நாட்டா ஒவ்வொரு இடத்துல கம்ப ஊணுதாரு இங்க ஊனக்கூடாது இங்க ஊனக்கூடாதுன்னு விரட்டுதாங்க யாமனு சொன்னா இவனை பார்க்கவே காடு வாவாங்க வீடு போவாங்க அந்த கிழவனையில கம்ப ஊனிட்டு மேல ஏறினாமனா கீழே விழுந்தாமனா யாரு அதுக்கு பொறுப்பு ஆக்குது அதனால ஊருக்கு தலைமை நாட்டாமை யாரு நந்தன்காளி பெரும்புலைய ஒலையங்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வாண்டாங்க ஒலவையும் இடத்துல வீட்டுக்கு வந்தா ஐயா பெரியவர என் வயத்து பொழப்புக்காக ஊரு ஊரா போய் நான் தொழில் செய்வது வழக்கம் அதனால இந்த வருஷம் உங்க வாசல்ல வந்து நான் பாம்பாட்டம் நடத்தணும்னு ஆசைப்படுதேன் நீங்க உத்தரவு கொடுத்தா தான் திருக்கம்பத்தை நாட்டலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தார் பெரும்பலைய யாரோ எவனோ கழட்ட முடிவான் அதனால போய் கம்பத்தை ஊட்டி ஆட்டத்தை நாட்டுக்கு போ கம்பத்தை ஊனி ஆட்டத்தை நடத்திக்க போன்னு சொல்லி சொன்ன உடனே பார்த்தார் மாயாண்டி நல்ல மைதானமா பார்க்கணும் 10 சனங்கள் கூடணும் அப்படின்னு சொல்லி தகுந்த மைதானத்தை பார்த்து பாம்பாட்டம் நடத்துவதற்காக திருக்கம்பங்களை நாட்டணும் ஊரை வரவழைக்க வேணும் என்று எப்படி திருக்கம்பம் நாட்டுகிறார் தெரியுமா தெற்கு மேட்டு திருவதில்லை நாட்டுகிறார்காம் சுடலை நாட்டுகிறார்கள் ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோ ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் வரையோ நாட்டுகிறான் கம்போ சுடலை நாட்டுகிறார் கம்போ ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தான் வரையோதே ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தான் வரையோதே வடக்கு மேட்டு திருவதில்லை நாட்டுகிறார்கள் சுடலை நாட்டுகிறார்கள் ஐயா கூட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசை கூட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசை திருவாதியிலே நாட்டுகிறார் கம்போ சுடலை நாட்டுகிறார் கம்போ கூட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசை கூட்டம் பார்க்க வாருங்கள் என்று கொடுத்தார் குரலோசை ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரு ஜனமழைத்தார் ஊரு ஜனமழைத்தார் அந்த உறுதியுள்ள அரணார் பாம்பை கையிலெடுத்த உறுதியுள்ள அரணார் பாம்பை கையிலெடுத்தார் ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரு ஜனமழைத்தார் சுடலை ஊரு
நாலு தெருவதில்லை நாலு கம்பம் நடு தெருவதில்லை பொண்ணு கம்பத்தின் மேல் பூவை சூடி பூநாதன் சித்தனை போல் ஆடுவான் பூநாதன் சித்தனை போல் அடைப்பான் ஆடு பாம்பே விளையாடு பாம்பே 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 ஆடு பாம்பே விளையாடு பாம்பே மரத்தடியில் முட்டையுமிட்டு இந்த அவரன் காடதிலே குஞ்சி குஞ்சிக்கு இறை தேடி போறப்பா இந்த கூத்தாடி சித்தனை போல் இந்த கூத்தாடி சித்தனை போல் அடைப்பான் பாம்பே 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 விளையாடா அந்த ஊத்துக்குழி அதில மண்ணை எடுத்து உருண்ட புழுதியில உருவம் பிடி வாய்த்த குயவனார் செய்த பாண்டோ வரைவோட்டுக்காகாதென்று ஆடுவான் அந்த வரைவோட்டுக்காகாதென்று ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே அப்படி பகவான் மகன் ஜுடலத்தை பாம்பாட்டம் நடத்தும் மலையாள மக்களெல்லாம் அந்த பாம்பாட்டத்தை பார்க்க வாரார் பாம்பாட்டம் பார்க்கும்போ ஆட்டத்தோட மகிமை கண்டு அவர்கள் கையில் உள்ள பொருளை எல்லாம் காசு நல்ல பணங்களையும் அள்ளி அள்ளி எரியுதார் அனைத்து அந்த மக்களெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி எரியும் போது பாவி பண்டாரை என்ன வரத்து வாரான் மேல போறான் கீழே வாரான் கம்பம் வழியே மேல போறான் கைத்து வழியே இறங்குதான் கைத்து வழியே மேல போறான் கம்பம் வழியே வந்து தட்டிக்கிட்டு நடக்கான் இடத்துக்கெல்லாம் இந்த பாம்பாடுது ஆமா அப்படின்னு சொல்லி இந்த மாயாண்டி பாம்பாட்டத்தை மக்கள் எல்லாம் பார்க்கும்போது எண்ணுகிறார் மாயாண்டி 3000 ஜனம் இருக்கு முத்து பெண்ணை காணல 5000 ஜனம் இரு அந்த அருங்கிலிய காணல 7000 ஜனம் இரு நம்மை எசக்கி முத்த காணல 10,000 ஜனம் இருக்க 10,000 ஜனம் இரு அந்த பைங்கிலிய காணலைய 10,000 ஜனம் இருக்கே 10,000 ஜனம் இருக்கே மக பைங்கிலிய காணலையே 10,000 ஜனங்கள் இருக்கு பழைய மகள் பைங்கிலியை காணவில்லை
எசிக்கு முத்த காங்கல என்று சொல்லி ஆமா ஆண்டி மாயாண்டி சுடலைக்கு பாம்பாட்டம் நடத்தினாலும் பார்வையெல்லாம் ஆமா மாவிசைக்கு மேல. சரி அவளை காணாம மாயாண்டி கம்பத்தை விட்டு இறங்கல. ஆமையா அப்படி இருக்கும்போது செங்கமலை ஓடோடி வந்து இணையுதா அக்கா என்னக்கா ஏ மாவிசைக்கு மாவிசைக்கு யாரோ ஒரு பண்டார நம்ம கோட்டை வாசம் முன்னால ஆமா பாம்பாட்டம் நடத்துதான் பாரு. என்ன மலையாள மக்கள் பூராமே அங்கதான் கூடி நிக்கி. அப்ப அவ்வளவு கூட்டம் கூட்டம்னா கூட்டம் கொள்ள கூட்டம். எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. கொள்ள கூட்டம் இல்ல கொள்ளை அத்தை கூட்டம். கொள்ளைய அத்தை கூட்டமா ஆகையினால பார்த்தாரு. அவன் வாடி நாமளும் போவோம் வாங்கக்கா நாம போவோம்னு செங்கமலம் கூப்பிடும் போது மாவிசைக்கு சொல்லுதா ஏ அடி அம்மா செங்கம்மாலும் இந்த வார்த்தை சொல்ல கேள். கூட்டம் பார்க்க கொடுத்து வையா கொலை முடிப்பான் சண்டாளே. ஆட்டம் பார்க்க கொடுத்து வையா எந்த கப்பங்கண்டா மின்னா தலையறுப்பான் சண்டாளே. வரலை எடி என்று சொல்லி மாவேசைக்கு சொன்ன போர். மாவேசைக்கு யாது சொல்வா செங்கமாலும் சொல்வா செங்கமாலும் அக்கா அக்கா மாவுசைக்கு அங்க நாம போக வேண்டாம். நம்ம 7வது மேடையில ஏகாந்த சென்னல் வெளியா பாம்பாட்டத்தை பார்க்கலாம்னு சொல்லவும் உடனே பகவதியாளிடத்தில இருந்து கொள்ளையிட்ட கொண்டு வந்த நவரத்தினம் பவள மௌக்குத்தி உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரை அணிந்து மாட்டுதா பூட்டுதா என்னத்த மாட்டுதா பூட்டுதா அந்த ரத்தினத்தை உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்க நகைகளால் அலங்காரம் செய்து தரத்துக்கு ஏத்த பட்டும் கட்டி 7வது மேடை ஏகாந்த சன்னல் வழியாக பாம்பாட்டத்தை பார்க்கும்போது ஆண்டி மாயாண்டி சுடல மேல்முகமா பார்க்கார மேனகைய காணலைய வடமுகமா பார்க்கார வனக்கிளிய காணலைய தென்முகமா பார்க்கார தென்முகமா தேன்மொழிய கண்டுட்டாரே. முகமா பார்க்காரே தென்முகமா பார்த்தாரே தேன்மொழிய கண்டுட்டாரே. இவதானா புலமகளோ உலக தேவதையோ மாவிசைக்கு இவதானோ மாவிசைக்கு இவதானோ மண்ணுலக தேவதையோ மண்ணுலக தேவதையோ இவதான் புலமகளா இவதான் புலமகா இவந்த உலக தேவதையா பேசியா இருந்தால் வேங்கை போட்டிருப்பா. மாவிசைக்கு இவதானா இந்த மண்ணுலக தேவதையா என்று எப்படி அடையாளம் கண்டாரனா அம்மா அணிந்திருந்த பச்சைக்கல் மூக்குத்தி பளிச்சுன்னு பெற்றது. அப்ப பார்த்தா நம்ம அம்மா தானே இந்த மூக்குத்திய போட்டிருந்தா. இதை இப்ப போட்டுக்கனா இவளாத்தான் புலமகளா இருக்கும் என்று கம்ப காத்தை விட்டு கீழறங்கினார். கம்பக்களையை உடைத்தெறிந்தார். கைத்த பிச்சு போட்டார். பாம்பையும் பிச்சு போட்டார். பாம்பை விட்டெறிந்தார். அண்ணா வாங்கும் ஆண்டி போலவள் அரண்மனைக்கு வருகின்றார். சரி ஆலையிலே போலே அங்கங்கும் தேடி அரணடி பாதத்தை காணாத ஆண்டிக்கு ஏ அம்மா புலமகளே மாவிசைக்கு வயர் வசிக்கு கும்பி கொதிக்கு கொலை துடிக்க வெயில அடைக்கி காது அடைக்கி கண்ணை கெட்டுது தலை சுத்துது. அன்னம் அன்னம் போடு அம்மா அன்னம் போடு எரணம் போடு என்று அவள் அரண்மனைக்கு வரபோது உடனே பார்த்தார் தேக்கில போல தேடி திரிந்து சிவனடி பாதாத்த காணாத பாவிக்கு புலமகளே மாவிசைக்கு வயிறு பசிக்கு கும்பி கொதிக்கு கொலதுடிக்கு வெயில அடைக்கி காது அடக்கி கண்ணை கெட்டுது தலை சுத்துது எரணம் போடு அம்மா பிச்சை போடுன்னார்.
அப்பந்தான் சொல்லுதா மாவுசைக்கு என்ன அடியே செங்கமலம் என்ன யாரோ ஒரு பண்டாரம் அண்ணன் கேட்க வந்திருக்கான் ஆமா போய் அண்ணத்தை கொண்டு போட்டுட்டு வான்னு சொன்ன உடனே ஆமையா உடனே செங்கமலம் ஒரு தட்டுல சாதத்தை எடுத்து வச்சு சரி அண்ணன் போட வாரா ஆமா அப்ப மாயாண்டி பார்த்து எப்படி ஏ அம்மா ஏ செங்கமலம் என்ன என்ன நீ வீட்டுக்காரே இருக்கும்போது வேலைக்காரி கையால வேங்க மாட்டேன் ஜாதமாது சொந்தக்காரி இருக்கும்போ சோழிக்காரி கையால சோறு வாங்கி உண்ண மாட்டேன் சோழிக்காரி கையாலே சோறவே தான் வாங்க மாட்டேன் மாயாண்டியும் சொன்ன போது மங்கையான செங்கமலம் அக்கா அக்கா மாவு செக்கிய ஏ பக்கா ஆண்டியான பண்டாரந்தான் தகதா தகதை அண்ணன் வாங்க மாட்டேங்கிறான் தக திந்ததா இடமதில மங்கை செங்கமலம் சொன்னவது ஒம்பத்தாள மாவு செக்கிய அப்பந்தான சொல்லிருக்கான் 60 வயதுக்கு மேல யாரு வந்து அண்ணன் கேட்டாலும் திருவோட்டுக்கு பிச்சை இல்லைன்னு சொல்லாதம்மான்னு சொன்னதுனால அவன் திருவோட்டுக்கு பிச்சை போடணும்னு எங்க அருங்கிலியா மாவு செக்கிய யாளுக்கு போட்ட கிழக்கு பெட்டிய ஐயா கிழக்கு வாழி வார மலந்தினையா மலந்தின அழகு போட்ட கிழக்கு பெட்டி அழுக்கு போட்ட அள்ளே வார மலந்தினைய அள்ளே வார மலந்தினைய மலந்தினையே தலவாச வாரவாது தொடல பெறவாச வருவாரா அவர் பெறவாசல் வாரவாது இவர் தலவாச வருவாரா அங்கோ எங்கோ அலைய வைத்தார் அங்கு எங்கோ அலைய வை இந்த ஆண்டவன் தமாயாண்டி மாயா இந்த ஆண்டவன் தமாயாண்டி அங்கே எங்க அலைய வைத்தார் அலைய வைத்தார் ஆண்டியான மாயாண்டி மாயாண்டி ஆண்டியான மாயாண்டி 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 சுடலை அங்கு இங்குமாக அலைய வைக்கின்றார். சரி அவர் தலவாச வார போது இவர் பெறவாசலுக்கு ஓடுதாரு. பெறவாசல போய் பிச்சம்மாங்காரு. அவ தலவாசலுக்கு வரபோது ஐயோ முன்வாசல இங்க வந்து நின்னுட்டு பிச்சம்மாங்காரு. கீழவாசலுக்கு வரபோது கிட்னம்மா பிச்சம்மா கிட்னம்மா பிச்சம்மாங்காரு. வடக்கு வாசலுக்கு வரபோது பாண்டியம்மா பிச்சம்மா அப்படின்னு சொன்ன உடனே அங்கு இங்கும் பாய் அலைய வைத்தார். பார்த்தாள் மாவசைக்கு. ஆமா ஏன் பண்டாரம் அண்ணன் வாங்க வந்தானா அண்ணன் வாங்கிட்டு போக வேண்டியதானே. அந்த ஜோலியை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேற எதுக்கு என்னைய அங்க எங்கும் அலைய வைக்க. நானும் அலையறேன். ஒரே இடத்துல காரு பெருக்காரு பிடிச்சிட்டு போகுது. அதான் கொஞ்சம் அப்படியே நடந்துக்கிட்டே அண்ணன் வாங்கிட்டு போவோமே அப்படின்ட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். நான் யாரு எவருன்னு தெரியாம இங்க வந்து நீ வம்பு பேசலாமா? நீ யாரா இல்ல எனக்கு என்ன இந்த அன்னத்தைப்படி அப்படின்னு சொல்லி தினையரிசியை கொடுக்க எனக்கு தேவை. அப்ப அம்மா ஏன் பேத்தி பண்ண தாத்தாவை இப்ப எனக்கு தினையரிசியை கொண்டு வரைய. அம்மா தினையரிசியை தந்தன்னா எனக்கு அங்க திருச்சி தர யாரு இருக்கா? ஆட்சி இல்லையா தாத்தா? ஆட்சி எல்லாம் கிடையாது. என்னாச்சு ஆட்சி? ஆட்சி போய் ரொம்ப காலமாச்சு. அதான் கேக்க. அப்ப சாதம் பழைய சாதம் இருக்கு. சிக்கனு புளிஞ்சு தயிர் ஊத்தி கொண்டு வரட்டுமா? ஆட்சி போனா அடுத்தால கூட செட்ட பண்ணி வேண்டியதானே. அதனால பழைய சாதம் இருக்கு. சிக்கனு புளிஞ்சு தயிர் ஊத்தி கொண்டு வரட்டுமா தாத்தா? உப்பையும் போட்டு தயிரை ஊத்தி நெருன்னு பெனசி கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்குதா. நார்த்தங்காய் ஊறுகாயும் ஒரு துண்டு தாரேன். சாப்பிடுதியரா?
அதெல்லாம் வேண்டாம். என் தாத்தாவை சாவடிக்கணும் பாக்கியா? எனக்கே பிரஷர் ஏறிட்டு இருக்கு. தயிரை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், பழைய சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு நாள் காய்ச்சலுக்கு இருக்க மாட்டேன் தாத்தா, போயிருவேன். அதனால சாதமெல்லாம் வேண்டாம். என்ன வேணும்? 7வது மேடையில 8வது உரியில 9ஆம் கலசத்துல சரி உங்க அப்பனுக்காக கறந்து வச்சிருக்கிய காராம்பசு பால், அந்த பாலை கொண்டு தந்தைன்னா தாத்தா பசியாரி போவேன். ஏன் கழுத்து முழுவான் கெடுத்து போட்டானே? பால்ல மடுவுல தண்ணி அடிக்கும் போது பார்த்தானா, பாலை கறக்கும் போது பார்த்தானா, அல்லது கொண்டு வைக்கும் போது பார்த்தானா? அந்த கிழவன் பார்த்தது மாதிரி சொல்லுதானே. இது பண்டாரமா தெரியலையே. ஆமையா, பகவான் போல் தெரிகிறத. ஆமா, மாயமும் அநியாயமும் தெரியலையே. ஏ பண்டாரம், ஏ கிழவா, கேட்க முடியும். ஒழுங்கா எங்க அப்ப வரக்கூடிய நேரமாச்சு. ஆமா, ஓடிரு. என் தகப்ப வந்தாமன்னா ஆமா, உன்னை கண்டாதுண்டம் செய்திடுவான், காட்டு நறுக்கி இறையா ஊட்டிடுவான். ஓடிரு. ஆமா, யாரு? உங்க அப்பன் தானே, உங்க அப்பன் தானே. அது என் சொந்த தாய் மாமாலா. எப்படி? உங்க அப்பன் எனக்கு மாமா முறை. என்ன மாமா முறை? உங்க ஆத்தாலும் அவனும் ஒன்னா பிறந்தவளா? அவன் உங்க ஆத்தாலும் அவளும் ஒன்னாவா பிறந்தாங்க? எங்க ஆத்தாலும் அவளும் ஒன்னா பிறந்தாவன்னு கேட்கறதுக்கு நான் இங்க முக்கையில நான் வந்து பூலோகத்துல வில்லு படிக்கேன், காலையில மாவசைக்கு போலைய. அதான் நானும் கேட்கேன். சொந்த மாமாங்கிய தாய் மாமாங்கிய, அதான் உங்க ஆத்தாலும் அவனும் ஒன்னா பிறந்தவளான்னு கேட்க மாவசைக்கிட்டேன். ஆமா, ஆகையினால ஆமையா, இதை வச்சு காரியத்தை சாதிக்கணும்னா காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம் தான் பெருசு, வீரியத்தை காட்டக்கூடாது. என்னத்தையாவது 2 மரகரைகளை சொல்லி முன்னால படிச்சவங்க சொல்லி வச்சத. ஆமா, அவங்க புடி வச்சத. ஆகையினால காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு பார்க்கும்போது உங்க அப்ப எனக்கு மாமம் என்று என்ன விதமா சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி? மாமன் பெரும் போலையா வருவா, இப்ப வருவா, மகளை மனம் முடிச்சு தரு, தான் மகளை மனம் முடிச்சு மாமன் போலையே வருவா, வரட்டும் வருவா, வந்துட்டா மகளை கை பிடிச்சி தருவா, எனக்கு மகளை தாலி கட்டி தருவா. அத்தை போலச்சு இப்போ வருவா, வருவா, ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பா, ஆடிக்கும் தீபாவளிக்கும் அத்தை பெரும் போலச்சு வருவா, வரட்டும் வருவா, வரட்டும், ஆடியும் தீபாவளிக்கு அழைப்பா, ஆடியும் தீபாவளிக்கு அழைப்பா. ஆண்டவன் தான் சொன்னவா மாவசைக்கு சொல்லுதா. ஓ தாத்தா, தாடி நிறைச்சு போச்ச தாத்தா. தாடி நிறைச்சா என்ன? தாடி நிறைச்சு போச்சு, தள்ளாடும் வயசாகி போச்சு. இருக்கட்டுமா, தாடி நிறைச்சாலும் தாத்தாவுக்கு வீரியம் எல்லாம் கெட்டு போகல. தாடி நிறைச்சு போச்ச தாத்தா, ஏ தாத்தா, தைரியமும் கொட்டு போச்சதா, தைரியமும் கெட்டு போச்ச தாத்தா. தாத்தா 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 உங்க தாடி நிறைச்சாலும் பேத்தி பேத்தி, தைரியமும் குறையலடி பேத்தி, தைரியமும் குறையலடி பேத்தி 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 பேத்தி, கதா தைரியமும் தாடி நிறைச்சு போச்சு, தைரியம் கெட்டு போச்சு. ஆமா, இப்ப வந்து என்னைய பெண்ணு கேட்கலாமா தாத்தா? நான் யார வேணாலும் பெண்ணு கேட்பேன். ஆமா, நான் லேஞ்சு மட்டும் ஆள் நினைக்கியா? வீச நிறைச்சு போச்சா, உங்க வீரியம் எல்லாம் கெட்டு போச்ச. வீரியமும் கெட்டாலும் விட்டு பாக்கியா தொழில் கேட்க. நான் எத்தனை பெண்ணை நான் பார்த்தவன்.
சும்மா சொல்றிய. எத்தனை பெண்ணை நான் பார்த்தவன் என்கிட்ட வந்து நீ இந்த சொல்லலாமா? எனக்கு அல்வா கொடுக்க பாக்கியோ பரவு. இன்னும் வேலை இருக்கு வச்சிருக்கேன். அங்கிட்டு ஒருத்தி இழுத்தாலும் சரி இங்கிட்டு ஒருத்தி இழுத்தாலும் சரி. சேர்மாதேவியில கிட்டமா கிழக்கா பாண்டியம்மா மேக்கழுக்க நான் ஊடையில் நிக்க. அதானே கேட்டேன். கடைசியில யாரு கூட போனோம்? பிச்சமா கூட போனேன். பிச்சம்மா கூட போயிட்டீங்களோ? தாத்தா கதையில பார்த்தார் மாயாண்டி சுடல. வச்சிருக்கேன் தாத்தா நிறைய வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்காரு? அடிலாம் நிறைய வச்சிருக்கேன். ஒண்ணு ஒண்ணாதான் காமிக்கணும். சரி நல்லாவே காட்டுங்க. ஆகையினால ஆமா அப்பதான் சொல்லுதா எப்படி அம்மா தாகம் எனக்கு ரொம்ப தண்ணி தவிக்குமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னா. தாகம் சரி சரி போய் உங்க அப்பனுக்கு வச்சிருந்த பாலை எடுத்துட்டு வா. காராம்பது பாலை எடுத்து வாரியா. எனக்கு என்னமா வரும் தெரியுமா? அப்படியே தலை சுத்திக்கிட்டு வருது. உன் வீட்லயே படுத்துருவேன். இப்போ அப்படியே துவண்டு அவன் மேல போய் விழுதாரு. ஆமா இவ தூக்க தூக்குனா அவரு வலிமை போய் விழுவாரு. தூக்க துவண்டு விழுதாரு. ஆமா பண்டாரம்ல தூக்க துவண்டு விழுறாரு மாயாண்டி. சரி உடனே காராம்பசு பாலை கொடுத்ததும் ஆமையா. ஓ தாத்தா என்ன உமக்கு தாகம் திந்துச்சாயா? காராம்பதி பால் தந்திருக்கா. தாகம் தீர்ந்ததடி எண்ணமே. இன்னும் உன் மேல உள்ள மோகம் தீரலையே இன்னுமே அப்படின்னா. உடனே பார்த்தார் மாவிசைக்கு. என்ன இனிய கண்டாரம் கிளவும்னா சொல்லுத. அதான இரு எண்ணி 8 நாளைக்குள்ள ஒன்ன நான் கற்பழிக்க வந்திருக்கேன். ஆமையா. அண்ணன் வாங்க வந்தமுன்னு நினையாத. ஆமா உனக்கு ஆள நான் வந்திருக்கேன். ஆமா நான் பிச்சை வாங்க வந்தமுன்னு நினையாத. உன்னை பெண்டிருக்க வந்திருக்கேன். ஆமா பிச்சாண்டியா வந்திருக்கேன். கஞ்சி வாங்க வந்தமுன்னு நினையாத. ஆமா உனக்கு கணவனா வந்திருக்கேன் என்று சொல்லவும் கருத்த பாண்டியா வந்திருக்கேன் சூடலையா. மாவிசைக்கு கண்ணீரை வடித்து நாம குளிச்சது மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கோ ஆண்டி கிழவனுக்கோ மங்கையாக பெண்ணான அது இந்த கிழவன். மங்கையாக பெண்ணானது குளிக்கிறது மஞ்ச குளிக்கிறது இந்த கிழவனுக்கோ இருந்தது இந்த கிழவனுக்கோ. மங்கை நாளும் காத்திருந்தது இந்த கிழவனுக்கோ. அதாபூ முடிச்சதும் பொட்டும் வச்சதும் இந்த கிழவனு. இந்த கிழவனுக்கோ ஆண்டி கிழவனு. ஆண்டு கிழவனுக்கோ புஷ்பவதிய பெண்ணானதோ இந்த கிழவன். நாம் புஷ்பவதி பெண்ணானதோ மூடிச்சதும் பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கோ. புஷ்பவதி பெண்ணானதோ இந்த கிழவனுக்கோ. புஷ்பவதி பெண்ணானதோ இந்த கிழவனுக்கோ. சீப்புமிட்டது சினுக்குமிட்டதோ இந்த கிழவனுக்கா. நான் சித்திரமா பெண்ணானது இந்த கிழவனுக்கா என்று சீப்பை தூரத்துக்கு போட்டாது. நான் சினுக்கு வச்சது இந்த கிழவனுக்கா. கனவில நினைச்சு கண்ணீரை வெடித்தா. ஆமா மாயாண்டி சுடல. அடியே மாவுசைக்கு என்னை ஆண்டி பண்டாரம்னா நினைச்ச. எண்ணி 8 நாளைக்குள் உன்னை நான் திட்டமுடன் கற்பழிக்காவிட்டால் கடவுளுக்கு மகனும் இல்ல. என் பேரு மாயாண்டி சுடலையும் இல்ல. கருத்த பாண்டி சுடலை இல்லை என்று மாறுவதட்டி சபத வைத்து மாயமாக மறைந்தார். புலையன் பெரும்புலையன் வருகிறான். என்ன வருகிறான்? என் தகப்பா விரும்பலையா? என் தகப்பா எங்கப்பா நின்ன நேரமும் இவ்வளவுதாரம் எங்க போன? உருவன வாழோட நிக்க உள்ள ஒருத்தனை விட மாட்டோம். எங்கப்பா போன இவ்வளவு நேரம்? அங்கதான் ஒரு சின்ன சோழி இருந்து ஒருத்தர் மாந்திரம் போனோம்னா அங்க போயிட்டேன். அப்படியா? ஆண்டி கருப்பளிக்க அரும மகள் வாழலாமா? ஆமா. பண்டாரம் கருப்பளிக்க உன் தலைமக வாழலாமா? யாரோ ஒரு பண்டாரம் யாரோ ஒரு பண்டார என்னைய திட்டமுடன் கருப்பளிப்பேன் என்று சொல்லிவிட்டு போறான.
ஆண்டி கருப்பளிக்க அருமமகள் வாழலாமா வாழப்படாதப்பா நீனும் வாழப்படாதப்பா நானும் வாழப்படாதப்பா என்று சொல்லி அழுது புலம்ப ஆமையா மகளே மாவுசைக்கு என்ன உன் தகப்ப மாந்திரவாதி நான் இருக்கையில் நீ ஏமா கவலைப்படுத ஏன் கவலைப்படுத டப்பில மயிலா நிறைய வச்சிருக்கேன் அப்படி என்று சொல்லி ஆமா ஈ போக வழி இல்லாமல் எறும்பு போக வழி இல்லாமல் ஆமையா ஏழரையும் கீழரை கட்டி கண்ணாடி மாளிகைக்குள் ஆமையா 7-8 தோழிகளையும் காவல் வைத்து வைத்து மேல நீக்க வாங்கின கையும் உறவன மாளுமா நீக்க ஆந்திரவாதி விரம்பலைய கூட வெட்ட முடியாது அவனால பார்த்தார் மாயாண்டி சொடல என்ன மனசுல நினைக்காரு எப்படி பெரும்பலையமல வாங்கின கையும் உருவன வாழமா நிக்கான எப்படி கோட்டைக்குள்ள போகலாம் சிந்தனை பண்ணி பாரு அப்படி சிந்தனை செய்து யோசனைக்கு மேல் பல ஒரு யோசனை செய்து என்ன அர்த்தம் பாரு தூக்கிட்டீங்களா எப்பேற்பட்ட கோட்டையாக இருந்தாலும் ஆமையா கோட்டைக்கு ஒரு கேட்டு வாசல் உண்டு கேட்டு வாசல் உண்டு அதுக்கு ஒரு பூட்டு உண்டு கோட்டைக்கு ஒரு வாசல் உண்டு அதுக்கு ஒரு கதவு உண்டு கதவுக்கு ஒரு பூட்டு உண்டு பூட்டுக்கு ஒரு சாவி திறப்பு உண்டு சரி அதனால அந்த சாவி திறப்பு வழியாக போய்விடலாம் என்று சித்தரம்பாகவும் ஈயாகவும் எறும்பாகவும் ஏழரைக்கும் கீழரையை சென்று எடுத்தார் ஒரு சுருவம் இலுமிச்சங்கனியாக அவள் திரேகத்தில் உருளுகிறார் இலுமிச்சங்கனி என்று நினைத்து கையில எடுத்தால் மாவுசைக்கு இடது கையில எடுக்கும் போது வலது கண்ண முத்தமிட்டார் வலது கையில் எடுக்கும் போது இடது கண்ண முத்தமிட்டார் 7 பேர்களும் 7 நாளா வசந்து முழிச்சிருந்தா விடிய விடிய கண் முழிச்சு தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வந்தது மூத்தவளை யாவல் செய்த அசந்து உறங்கிட்டா தூக்கம் நடக்கு பார்த்தார் மாயாண்டி இதுதான் சமயம் என்று சர விளக்கு எரிகிறதும் சலமகள் தூங்குறதும் மணி விளக்கு எரிகிறதும் ஆவசைக்கு தூங்குறதும் ஒரு மங்கைய தூக்கத்திலே கருப்பளித்தால் தோசை வந்து சேரும் உறக்கத்திலே கருப்பளித்தால் 1 கோடி பாவம் 3.25 நாளிகை அவளோட கணவன் மனைவியாக கலந்து உறவாட வேணும் என்று ஐயா எடுத்துட்டாரே ஒரு சோறுவோ எடுத்துட்டாரே ஒரு சோறு ஒரு 21 வயது வந்து எடுத்தார ஒரு 21 வயது மார்க்கண்டாம்பூ அப்படி மார்க்கண்டம் போல் சொருவங்கொண்டு மாயாண்டி சொடலையும் மாவு சக்கிய பெண்ணத்தான் கட்டிய கணவன் போலை கலந்து உறவாடுவாரா ஆளனோன் தேவிம்போ அன்பாய் உறவாடினார்கள் கட்டிய கணவர் போல கலந்து உறவாடினார் ஆளனன் தேவியும் போல் அன்பாக உறவாடி 3.25 நாளையே கழிந்தது தெற்கே தலையும் வடக்கே காலமா படுத்திருந்தவள வடக்கே தலையும் தெற்கே காலமாக படுக்க வைத்துவிட்டு மாயமாக மறைந்தார் மாயாண்டி சுடல மறுநாள் காலையிலே பங்கை புலக்கொடியா வருகிறார் 8 மணியாயும் அவசைக்கு எழுந்திருக்கல உடனே பார்த்தாள் புலமகள் என் மகளே மாவுசைக்கு மாறுபட மேனையெல்லாம் மாறுபட்டு இருக்கம்மா உன் பொட்டு அழிந்திருக்க பூக்கள் உதிர்ந்திருக்க அங்கம் குலைஞ்சிருக்க ஆடைகள் எல்லாம் இதாயிருக்க என்று உழைஞ்சிருக்கம்மா அங்கம் குலைஞ்சிருக்க ஆடைகள் உழைந்திருக்க என்ன நடந்தது யாது நடந்தது ஆடை போலைந்ததென்ன கண்ணி இளமா கண்ணி இளமா அங்கமாது பதர்வதென்ன கண்ணி இளம் அங்கமாது பதர்வதென்ன கண்ணி இளமா ஆடை ஓலைந்ததென்ன கண்ணீளமானே கண்ணீளமானே அங்கம் பதர்வதேனோ கண்ணீளமானே அங்கம் பதர்வதேனோ
கண்ணீளமானே மாறுபடா மீனி எல்லாம் கண்ணி இளம் கண்ணி இளமா மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளம் மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளம் மாறுபடா மேனி எல்லாம் கண்ணீளமானே கண்ணீளமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணீளமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணீளமானே அம்மா என் மகளே மாவுசைக்கு என்ன என்ன இப்படி எல்லாம் கலைந்திருக்க என்ன நடந்தது ஏது நடந்தது விடிய காலம் பிடியட்டும் அப்படிங்க உடனே பார்த்தா எப்படி அந்த என் புல மலமகள் மாவுசைக்கு எழுந்திருத்து எந்தாயே புலக்கொடி என்ன என்ன நான் கருவாக சலிக்கும் முன்னா கரிமருந்தை தின்றால் இல்லை உருவாக சலிக்கும் முன்னா உருமருந்த தின்றால் இல்லை சண்டாள பண்டாரோ சண்டாள பண்டாரோ சொன்ன வாக்கு பலித்திட்டதே சண்டாள பண்டாரோ சொன்ன வாக்கு பலித்திட்டதே ஆண்டி கருப்பளைக்க இனி அரும மகள் வாழலாமா வாழப்படாது ஏ எந்த கப்பா சண்டாள பெரும்புலையா உனக்கு மையதற்கு சிமிழதற்கு மாந்திரீக தொழிலதற்கு எதற்கு இனி மண்ணை வெட்டி பிதைத்தால் என்ன என்று அழுதாள் தொழுதாள் ஆறாகவே துயரம் கொண்டாள் இவள் எங்க இப்படி இருக்கும் போது இங்க என்ன நடக்கு தெரியுமா எல்லாம் காக்காட்சி மலையாதீலே காக்காட்சி மலையாதே அழகு கண்ணாடி பொன் சோலையிலே அந்த கண்ணாடி பொன் சோலையிலே ஈச்சங்காவு பட்டணத்தில் 7 வீட்டு பழைய மக்கள் 8 வீட்டு பிள்ளைமார்கள் காடு வெட்டி மலை திருத்தி காடுகளை தீக்கொளுத்தி வெந்ததொரு கட்டைகளை உரமாக போட்டிருக்கா வேகாத கட்டைகளை வேலியாக தான் நிறுத்தி 6 நல்ல உழவு உழுது ஆடு கொண்டு கிடை மறித்து 7 உழவு தான் உழுது எரும மாட்டு கிடை மறித்து 10 உழவு தான் உழுது 10 உழவு தான் உழுது அங்கே பசுவ மாட்டு கிடை மறித்து நல்ல உழவோடு நல்ல உழவோடு பசு மாட்டை கொண்டு கிடை மறித்து அப்படி தாலி முதல் பீலி வரை தங்க நக அடகு போட்டு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வாழ மாசல் செய்திருக்கா வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வாழ மாசல் போட்டிருக்காயே இந்த காக்காட்சி மலையிலே கண்ணாடி பொன் சோலையில ஈச்சங்காவு பட்டணத்துல 7 வீட்டு பழையமார்களும் 8 வீட்டு பிள்ளை மக்களும் காடு வெட்டி மலை தெரித்து கட்டு மாசல்களெல்லாம் செய்து வட்டிக்கு பணம் வாங்கி தாலி முதல் வெயிலி வரை தங்கனைகளெல்லாம் அடகு வைத்து காடக்கண்ணி குருதவல்லி கட்டிச்சம்பா மொழிக்கருப்பு அந்த நவதானியங்களும் விதைச்சு
காடக்கண்ணி குருதவல்லி கட்டிச்சம்பா தென கம்பு மாச்சோளம் ஆமா கேழ்வரகு சரி அப்படி நவதானியங்களை விதைத்தார் ஆமா ஒரு பாதியில ஏய் வாழைகளை நம்ம போட்டிருக்கிறார் வாழை போட்டுருக்காங்க என்ன வாழை போட்டிருக்காங்க என்ன வாழை நாவாழை நாவாழை வேவாழை நந்தம் பொடி வாழை ஆமா இப்படி வாழை மாசுகள் செய்திருக்கிறார் நல்லா மொந்தா வாழை மழை விளையும் 8 மாசம் அவையா பொலைய மகள் மாவு செக்கியும் 8 மாசம் 8 மாசம் அங்கே 8 மாசம் இங்கே 8 மாசம் பார்த்தார் மாயாண்டி பாறையடி சுடலை ஈசன் என்ன மழை விளைய அழைத்தமே ஆனா அவையா மலையமார்களும் பிள்ளை மக்களும் ஆமா பொலையனிட ஈவிலக்க செல்வார்கள் ஆமா பொலையன் ஈவிலக்க வருவான் ஆமா பொலைய மகளை பழி வாங்கலாம் என்று எண்ணத்தை கொண்டு அங்க வச்சு புலையன ஒரு கை பாத்துக்கலாம் அப்படி என்று எண்ணத்தை கொண்டு மாயாண்டி சுடலை அவையா அந்த காக்காச்சி மலை கண்ணாடி பொன்சோலை ஈச்சங்காவு பட்டணத்தில் அவையா பழியர்களும் பிள்ளை மக்களும் செய்த மாசல்கள் எல்லாம் அவையா ஈயாக இருவாக வந்து நின்று குறுத்து வெட்டாக வெட்டுகிறார் வாழ மாசல்களை அழைத்தார் அவையா மாசல்களை அழைத்து 7வது தம்பி எசக்கிமுத்து பழியன காவல் வச்சுட்டு போயிருக்காங்க அண்ணமார்கள் அவன் காலை பிடிச்சு இழுத்தார் பயிர் நாசம் செய்ததை பார்த்து ஓடி ஓடி வந்த அண்ணன்மாரே தமையன்மார்களை நம்ம வட்டிக்கு பணம் வாங்கி செய்த வாழ மாசல் எல்லாம் பலன் பெறும் நாளையில பாலடைஞ்சு போச்சு அண்ணா பண்டிதர்னும் பயிராச்சு பலன் தரும் நாளாச்சு அப்பமெல்லாம் போய் விட்டதே அதை யாரு என்னன்னு தெரியல ஆமையா வாங்கோ நாம எல்லாரும் தகுந்த மாந்திரவாதியை பார்த்து ஈவிலக்க வேணும் என்று சொல்லி அந்த பழிய மாறும் பிள்ளை மக்கள் நந்தாம்பூணலூராதில பிச்சம்பலயம் பெரும் போல எல்லாத்துக்கும் பெரிய வந்தான் அந்த மாந்திரவாதி போலைய நீடோ ஐயாவே பெரும்புலையா ஐயாவே பெரும்புலை அடியார்களோட வார்த்தைகள் ஐயாவே பெரும்புலையா ஐயாவே பெரும்புலையா அடியார்களோட ஏ அண்ணா தமையன்மார அண்ணா பெரும்புலை அண்ணா என்ன எங்களுடைய வார்த்தையை கிளங்க என்னப்பா நாங்க வட்டிக்கு பணம் வாங்கி செய்த வாழை மாசெல்லாம் அழிச்சு போச்சு ஆமா தாலி முதல் பீலி வரை தங்க நகை எல்லாம் அடகு வைத்து போட்ட நவதானியமும் அழிஞ்சு போச்சு அந்த மழை விளையில காத்தா கருப்பா பேயா பிசாசா வைவினையா செய்வினையா என்னன்னு பார்த்து ஈவிலைக்கு தரணும் அண்ணான்னு சொல்லி பழையமார்களும் பிள்ளை மக்களும் கேட்கவும் அப்பந்தான் பார்த்தார் பொலையம் பார்த்தா ஐயா பழையமார்களே பிள்ளை மக்களை என்ன நான் கேட்க சாமானெல்லாம் வாங்கிட்டு வாங்க வாங்கி தயார் நிலையில வச்சிருங்க அடுத்த வெள்ளிக்கிழமை நான் வந்து உங்களுக்கு ஈவிலைக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி எங்க பார்த்து ஆந்திரவாதி போலைய அட்டகும்பம் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் அறுத்தறிய 6 சாவலி இழுத்தறிய 7 கிடா பொங்கி படப்பு போட பொடியரிசி பதக்கு பார்த்து படப்பு போட பச்சரிசி குருணி வாழாத கோழி வாழாத குமரியோட வலது கால மண்ணு ஈனாத கிடாரி காலில் இடது கால மண்ணு சிறு சொளவு ஒன்று சுடுகாட்டு சாம்ப சுள்ளக்கரை சாம்ப அது மட்டும் காணாது 1000 பொன் சம்பளம் 500 பொண்ணு வெகுமதி குப்பியில சாராயம் குடுகையில தென்னங்கல்லு அத்தனை வாங்கி வைத்திருங்க நான் வாரேன் என்று சொல்லி மாந்திரவாதி சொன்ன போதும் பழையமார்களும் பிள்ளை மக்களும் பொலையன் சொன்ன சாமான்கள் எல்லாம் வாங்கி வைத்து மழவிளையை எதிர்பார்க்கின்றார் அப்பேற்பட்ட நேரத்தில் மாந்திரவாதி பொலைய மழை விலைக்கு போகணும் நம்ம ஈவிலக்க வேணும்னு சொன்னா தகுந்த மையும் சேர்க்கணும் இந்த இருக்க மையெல்லாம் காணாது இன்னும் மையெல்லாம் சேர்க்க வேணும் என்று எப்படி மை சேர்க்கிறார் தெரியுமா 8 வகை எண்ண தல பிள்ளையுட மண்ட பிள்ளையுட மண்ட
வாங்கு சட்டம் கருங்குருவி முட்டை வீட்டு வகை என்ன தல பிள்ளையுட மண்டை வாங்கு சட்டம் கருங்குருவி முட்டை என் நாட்டு களு நாய் கொழுப்பு நாங்கு நத்தங்குஞ்சு நாரையோட நெஞ்சு கருங்கழுதையோட பித்து நாட்டு கரு நான் கொழுப்பு நாங்க நத்தங்குஞ்சு நாங்க நத்தங்குஞ்சு நெஞ்சு கருங்கழுதையோட ஆட்டினுட தோல ரச்சி ஆமை உட காலு வான்களுகிறக பச்சை பாம்பினுட திரேகம் பச்சை பாம்பினுட திரேகம் ஆட்டலையும் காட்டலையும் முட்டையில குஞ்சு ஆலம்புற மாடப்புற கண்ணு காட்டலிய முட்டையில குஞ்சு முட்டையில குஞ்சு ஏலம்புற மாடப்புற கண்ணு சுடுகாட்டு சாம்பலோடு சுள்ள கரை சாம்பல் வீட்டெடுப்பு சாம்பலோடு வெள்ளாயி சாம்பல் இளங்காட்டெடுப்பு சாம்பலோட கடையெடுப்பு சாம்பல் ஒட்டு மருந்தத்தனையும் திட்டமுடன் சேர்த்து ஒழுகு தல பிள்ளை உடல் மண்டையில ஆட்டு ஒட்டு மருந்தத்தனையும் திட்ட முடஞ்சேத்து ஒழுகு பிறதால பிள்ளை தீட்டி அவன் ஆட்டி அவன் கூட்டி எங்க சுண்டி விட்டம் பாவி சுண்டி விட்டம் பாவி வீசித நாத்தமால விளை வீசித நாத்தமால விளை எங்கோ விட்டம் பாவி நாத்தம் அங்க மாலை விளையெல்லாம் மழை விளையில சுண்டு விட்டான் போலைய கிட்ட அடுக்க முடியல. அப்பம் பார்த்தார் மாயாண்டி எங்க எப்படி வருகிறார்? எப்படி ஆனை போல அலறுகின்றார், அங்கோ எங்கோ ஓடுகின்றார். ஆனை போல அலறுகிறார், அங்கோ எங்கோ ஓடுகிறார். பூனை போல பதுங்கலிட்டு புலி பாய்ச்சல் பாயுவாரா. பூனை போல பதுங்குகிறார், புலி பாய்ச்சல் பாயுகிறார். சிறு சுளவை தான் பிடுங்க தான் பிடுங்க கொலையஞ்ச விட்டோட அடிக்க தான் பிடுங்கி தான் பிடி விட்டோடு அடிக்கிறோ. சிறு சுளவை பிடுங்கினார், பொலையின் செவிட்டோடு அடித்தார். அடே விரும்பலையா எங்க வந்து எங்க ஈவலக்க வர? ஏன் கோட்டையில நீ ஈவலக்க வாரியா? உன்னைய ஈவலக்க விட்டுருவேனா? எண்ணி 3.25 நாளிகைக்குள் உன் கட்டுக்கு நான் அடபட வேணுமையானா இந்த காக்காச்சி மலை கண்ணாடி பொன்சோலை ஈச்சங்காவு பட்டணத்துல எனக்கு ஓட்டு போட்டு கொடை கொடுத்தையானா என்று சொல்லவும் பார்த்தார் மாயாண்டி சுடல. பாலாடு பாலுப்பன்றி, சூலாடு சூலுப்பன்றி, துள்ளுமரு தோளங்குட்டி 7 கடாய் பரன் போட்டு ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரு படப்பா போடணும். வேற என்ன வேணும்? அது மட்டும் காணாது, 7வது பரன்ல எனக்கு நரபலி வேணும். யார்கிட்ட கிளடு பலி கேட்க? கிழட்டு பலியெல்லாம் ஏற்க மாட்டேன். ஒருத்தனுக்கு ஒரே மகளா இருக்கணும், தாயா தலைமகளா இருக்கணும், தலைப்பிள்ளை சூலியா இருக்கணும். 1 மாசம் 2 மாசம் இல்ல, 8 மாச கப்பினியா இருக்கணும். புருஷம் இல்லாமலே கர்ப்பமா இருக்கணும்.
கணவன் இல்லாமல் கர்ப்பமா இருக்கணும், அவளுக்கு கல்யாணம் முடியாமலே கர்ப்பமா இருக்க. அதான் எப்படின்னு கேட்க, யாருன்னு கேட்க. அப்பேற்பட்ட பெண்ணை கொண்டு வந்தேன்னா உன் கட்டுக்கு நான் அடைபடுவேன்னு சொல்ல. அடா அதர்மக்கார தெய்வமே, சண்டாள தெய்வமே, 1 மாசம் 2 மாசம்னா இவன் தலையிலையாத வச்சு கைய வச்சு 8 மாசம் கெப்பினிக்கு நான் எங்க போவேன்னா அடே விரும்பலையா? என்ன அதான் உன் மகள் இருக்காளடா, மழை 8 மாசம், உன் மகளை 8 மாசம்னா. அடா அதர்மக்கார பாவி தெய்வம், யாருமா மகளை எங்க கண்ட? ஏ துடிகார பாவி தெய்வம், நாம் பெத்த தொர மகளை எங்க கண்ட? ஏ கொலகார பாவி தெய்வம், என் பெத்த கொலமகளை எங்க கண்டன்னா? பிச்சைக்கு வந்தேனடா, உன் பெண்மகளை கண்டேனடா, அண்ணவங்க வந்தேனடா, அரும மகளை கண்டேனடா, உன் மகளை வந்து எனக்கு நெஞ்சுகிரி வழி கொடடா என்று சொல்லவும் பார்த்தான் பெரும்பலைய. மகளோ பெரிது இல்லை, மந்திரந்தாம் பெரிது, தலைமகளோ பெரிது இல்ல, தந்திரந்தாம் பெரிது என்று அவன் மையாவுக்கு மகளை பழி கொடுத்தினாலும் இந்த மாயாண்டிய பிடிக்க வேண்டும், பிள்ளைய பலி கொடுத்தினாலும் இந்த பேயாண்டிய பிடிக்க வேண்டும் என்று பாந்தான் ஆந்திரவாதி பெரும்பலைய. அவன் போட்ட மலகளத்தலைய சந்தனமும் அழியலைய மஞ்சனைய கீரிருக்கா, மாயாண்டிக்கு ஆடிருக்கா, மாந்திரவாதி பெரும்புலைய ஒத்த பந்தங்கையுமாக, ஒத்த பந்தங்கையுமா ஓடி வராரண்மனைக்கு, அவனோ ஒத்த பந்தங்கையுமாகே, ஒத்த பந்தங்கையுமாகே, புறையல் ஓடி வராரண்மனைக்கு. அரண்மனைக்கு வந்த போது அடகாதவ தட்டுதானே, அவ அடகாதவ தட்டும் போது யாருமாம் அவ மாவு சக்கி எவதவ தன திறக்குறாள கீழ்த்தாப்பா திறக்கும் போது அன்பார்ந்த தாய்மார்கள் பெரியோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். கோமரத்தாடிகள் எங்கிருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மஞ்சப்பானை வச்சாச்சு, கோமரத்தாடிகள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக உங்களை அழைக்கப்படுகிறார்கள். சரி, அப்பம் பார்த்தான் மாயாண்டி பாந்திரவாதி பெரும்புலைய அடகதவ தட்டும் போது தாழ்பாள திறக்கா, மேல்தாப்பா திறக்கும் போது கீழ்த்தாப்பா போட்டுது, கீழ்த்தாப்பா திறக்கும் போது மேல் தாப்பா போட்டுது. சரி, அப்ப நான் பார்த்தா சன்னலை எட்டி பார்க்க அப்ப முகம் தெரியல, அடுத்தார் முகமா தெரியுது, பெத்தவ முகம் தெரியல, பேய் முகமா தெரியுது, பின்னோக்கி ஓடுதா. சரி, மடனே பார்த்தான் போலைய, அம்மா இனி அடுத்தாருன்னு நினையாத, உன் அப்பன் தான் வந்திருக்க, பெறத்தியாருன்னு நினையாத, உன்னை பெத்தவன் தான் வந்திருக்கன்னு சொல்ல. நம்ம கோயிலுக்கு குல தெய்வத்துக்கு கொடை விழா நடக்கு. நீ வந்து கொடை பார்த்தன்னா மாவூசை பார்த்தையானா மைந்தனை பெற்றெடுப்பாய், காவூசை பார்த்தையானா கண்மணியை பெற்றெடுப்பாய், வா மகளே என்று சொன்னோம். பார்த்தாள் மாவூசைக்கு, அப்பா நான் நிறமாத்த சொல்லி தலவாச கடறலாமா? காவூசையும் பார்க்க வேண்டாம், கண்மணியும் பிறக்க வேண்டாம், மாவூசையும் பார்க்க வேண்டாம், ஐந்தனமே பிறக்க வேண்டாம், நான் வரலை என்று சொன்னாள். மகளே மாவூசைக்கு நீதான் வரலன்னு சொல்லுத, அவருடைய திருநாராத பூசிக்கமா என்று சொல்லி மையெடுத்து அணிந்தான். மதிமயங்கினாள். மாட்டம்னு சொன்னம்மாவா யாட்டு மினு சம்மதித்தா, வாராள மாவு சக்கி செப்பு குளாடச்சு வச்ச, செப்பு வர்ண பட்டுடுத்தி
குழலுக்குள் அடைத்து வைத்த கோல வர்ணப்பட்டுடுத்தி அப்ப மல்லிகப்பு சூடுதாள பார்த்துட்டான பெரும்பூலைய என் மகள மாவுசைக்கு மாயாண்டி கோவிலுக்கு மல்லியப்பூ ஆகாதம்மா பேயாண்டி கோவிலுக்கு பிச்சிப்பூ ஆகாதம்மா சிவனாண்டி கோவிலுக்கு நீ செவ்வாரளை சூடிக்கம்மா ஜவனாண்டி கோவிலுக்கு ஜவனாண்டி கோவிலுக்கு செவ்வாரளை சூடிக்கம்மா பூ அணிந்தாள் பொட்டிட்டாள் மையெழுதினா சரி உடனே தௌதங்களை வரவழைத்தான் வாழையிலை தண்டியில் அலங்கரித்து கொண்டு வந்தான் மலவிளைக்கு மலவிளையிலே கொண்டு வந்து மகளையும் அவசைக்கு நீ கீழே இருந்து பார்த்தா உனக்கு தெரியாது உனக்காக கட்டி வச்சிருக்கேன் ஏழடுக்கு பரணு அண்ணா பரணு போய் கட்டி வச்சிருக்க மத்தியா பரநிலை ஏறி என்று சொன்னால் ஏணி பழவு முறியுது பரன்ல ஏறி ஏறின உடனே மகள் என்றும் பாராமல் கத்தாளன் ஆர்களித்து கைகால கட்ட போறான் இவள் அங்கம் பதறி ஆவை தணலாகி வியாத்து விறுவிறுத்து அவன் அணிந்த மைய அழிஞ்சு போச்சு சுந்த நினைவுக்கு வந்த உடனே எந்த கப்பா பெரும்புலையா என்ன மோசம் செய்ய போற எந்த ஊரு தேவாதைக்கோ என்னை பலி கொடுக்க போற எந்த ஊரு தேவாதைக்கோ என்னை பலி கொடுக்க போற என்ன பலி கொடுக்க போற எந்த ஒரு தேவதைக்கோ என்ன பலி கொடுக்க போற ஆணென்றோம் பெண்ணென்றோம் பெத்து நானும் எடுக்கலையே பிள்ளை முகம் பார்க்கலையே பெத்து நானும் எடுக்கலையே பிள்ளை முகம் பார்க்கலையே பெத்து நானோ எடுக்கலையே பிள்ளை முகம் பார்க்கலையே பெத்து நானோ எடுக்கலையே பிள்ளை முகம் பார்க்கலையே ஏ இந்த கப்பா பெரும்புலையா என்ன மாயாண்டி கோவிலுக்கா மாக்கடாயா என வளர்த்த சுடலையோட கோயிலுக்கா சூளாடா என வளர்த்தா என்ன பெற்ற அருமை என்ன பேரு வைத்த நேர்த்தி என்ன ஆமாய் வளர்த்த அருமை என்ன வைத்திருந்த நேர்த்தி என்ன முத்தத்துல அடித்த வெயில் என் முதுகில அடிக்கலைய அடிக்கும் வாசலே அழுக்கெடுக்கும் வண்ணார் பிள்ளை முகமறிய சரி நெல் சாதம் உன்னிருப்பேன் நெல் காக்கி இடமறிய மாங்காய தின்னிருப்பேன் மாமரம் நான் அறிய தேங்காய தின்னிருப்பேன் தென்னமரம் நான் அறிய ரொம்ப அழாத என்று அழுது புலம்புகிறா எள்ளும் குறுக்கும் இருந்து முளைக்குமடா பால் அருவாளை பார்க்கும் போது பதறுதடாங்கமெல்லாம் அருவாளை பார்க்கும் போது விரைக்குதடா மேனி எல்லாம் என்று சொல்லி அழுது புலம்பு அடே வருமலையா என்னடா நல்ல நேரத்தில் அழுக சத்தம் சீக்கிரம் உன் மகளை நெஞ்சுகிரி பலிகொடு என்று சொல்ல பார்த்துட்டான் மாந்திரவாதி பெரும்புலைய மகள் என்றும் பாராமல் ஏ கத்தாள நார்களித்து அவ கைகால கட்டுதான தளவாலை இலவிரித்து மாயாண்டி சுடலைக்குத்தான் மகள் என்றும் பாராமல் ஏ சண்டாள பெரும்புலைய அவன் நெஞ்சு கீறி அவருதான ஏ மாவோட குடியோட ஏ 8 மாத்த சூலியத்தான் இந்த மாயாண்டிக்கு பலி கொடுத்தான் சொன்ன வாக்கு தவறாமல் ஆண்டவன் தான் சுடலே ஐயா அவர் 1008 சுருவத்தில ஒரு அரை நல்ல சுருவந்தான 3.25 நாளிகையும் கொலையின் சிமிழுக்குள்ள அடையும் பட்டார் கொல்ல
பொல்லாத தெய்வத்தையும் பிடித்தடைத்தோம் என்று சொல்லி கசத்திலேயும் தாழ்த்தான பொல்லாத தேவாதைய பிடிச்சு அடைச்சிட்டோம்னு சொல்லி நீலகண்ட கசத்திலே தாழ்த்தி விட்டு வருகிறான் நண்பனைக்கு. நீலகண்ட கசத்திலே மனைவி புலக்கொடியா பொலைய மனைவி புலக்கொடியா தண்ணீர் எடுக்க சென்றா. செப்பு குடத்துக்குள்ள தவளையா பாய்ந்தது சிமிழானது. களவாளை இலைவிரித்து குடத்தை வச்சுட்டு கணவனுக்கு சாதம் பலமாறுறா. ஒருவா சாதம் போலையும் உங்களை வெப்பு குடத்துக்குள்ள இருந்தது சிமிழானது துள்ளி வெளியில விழுந்தது. அட சண்டாள தீவு இங்கு வந்து விட்டாது என்று உத்தரத்திலே கட்டி தூக்கினான். 3.25 நாளிகை கழிந்தது. சிமிழதோவம் எடுத்துட்டாது. சீறி பாய்ந்தார் மாயாண்டி. ஏ பொல்லாத பொலையனையும் ஏ கருவறுத்தார் மாயாண்டி. தாயின் நல்ல மகனுமாக ஏ தாயான பேச்சியம்மா இங்க மாயாண்டி சுடலையுமா பகவதியால் பொக்கிசத்த பொட்டார கரையதில பகவதியால் பொக்கிசத்தை கொண்டு வந்து ஒப்படைத்து நான் தமிழ்நாடு போக போறேன் அம்மா என்று இங்க ஐயாவான மாயாண்டி எங்கே எவர் வருவாரானா தமிழ்நாட்டு எல்லையில சிம்மபுதூர் நன்னகரம் 3ஆம் பதியதில அது முக்கூடலு சங்கமம் தான். ஏ சீவேல பேரியில சன்னியாசி கோனாரு ஆடு மேய்த்து நிற்கும் போது நாலாடும் கிளட்டாடு கிளட்டாட்டையும் மலட்டாடு அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். இங்க ஐயா ஆண்டவன் ஆண்டு போல சுருவம் கொண்டு ஐயா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சாப்பாடு இருந்தா தாங்கன்னார். ஐயோ இப்பதானே சாப்பிட்டேன் கொஞ்சம் முன்னக்குட்டி வந்திருக்கப்படாதா? சரி இந்த பண ஓலைய பட்ட பிடிச்ச இந்த ஆட்டுல பாலை கரமுன்னு சொன்னார் மாயாண்டி. பாலை கறக்க போவதுக்கு அது கிளட்டாடு கிளட்டாட்டுலயும் மலட்டாடு பால் வராதுன்னு சொன்னார் கோனார் சன்னியாசி கோனார். பட்டையை கிழிச்சு பட்டையை பிடிச்சு பாலை கரை என்றார். பட்டையை பிடிச்சு பாலை கறக்கார். பால் பட்டை நிரம்பி பொங்குது. ஆண்டிய பார்க்கார ஆண்டவன் சுடலையை காணவில்லை. அதற்கு கிழக்கே ஒரு அருள பரங்குக்கு கீழ்புறத்துல வந்து சிவலிங்கமாக முளைத்த அசரி வாக்கு உரைத்தார். ஓ சன்னியாசி கோனார நான் கைலாசத்துல பிறந்தவன் கடவுளுக்கு திருமகன் போலையன் குடும்பத்தை கருவறுத்து தமிழ்நாட்டு எல்லையில இந்த சித்தாத்தம்பதி சீவலப்பேரியில 3ஆம் முக்குடல் சங்கமத்துல நான் வந்து கொலுவிருக்கேன். என்னைய நம்பி வந்த மக்களுக்கு இடுகாட்டு மண்ணெடுத்து கொடுப்பா. இன்னையிலிருந்து உனக்கு பிறக்கும் பிறக்கும் பிள்ளைக்கும் கறக்கும் கறக்கும் பாலுக்கும் நான் காவல் என்று சிவலப்பேரி ஒரு நிலையம். ஏன் அங்கிருந்து பயணமாகி எங்கே எவர் வருவாரானா யாரு முக மங்களமா எல்லாம் தேசமெல்லாம் மேளவாத்திய கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மஞ்சப்பால் வைப்பதனால் மேள கலைஞர்கள் உடனடியாக கோயில் குருபடி மஞ்சப்பால் பானை பொங்க போகுது உடனடியாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேசங்கண்ட தேசம் நாடு கண்டலாம் நாடெல்லாம் வந்து இந்த திருநெல்வேலி தன்னாதியில தச்சநல்லூர் பக்கத்தில அனந்தபுரம் தன்னாதியில ஆண்டவன் தான் சுடல ஐயா அவர் புலிவருக்கும் நாளையில என்ன யாது நடக்குதானா பிச்சாண்டு பிச்சாண்டு யானவரும் அவருடைய குடும்பமெல்லாம் வாழ்ந்து வரும் நாளையில அனந்தபுரத்திலே வந்து என்ன தப்பு செஞ்சாங்களோ என்ன தவறு செஞ்சாங்களோ தெரியல. அந்த தவறுக்காக இந்த அனந்தபுரம் தன்னாதியில சுடலையோட சத்தியமா இந்த சத்தியமும் செய்ததால அவர்களுக்கு பின்னால அனந்தபுரம் தனை கடந்து இங்க பிச்சாண்டி கூட எல்லோ வாரார சுடல ஐயா முன்னாள் தலைவர் பிச்சாண்டி முன்னாள் தலைவர் பிச்சாண்டி போஸ்ட்மேனாக பணிபுரிந்தவர்களுடைய தங்கையரவர்களோடும் எங்க ஐயாவர் சூடரி வந்து இந்த
பாறையடி என்று சொல்லக்கூடிய ராஜாசிபுரத்தில பாறையடி சுடலையாக என் அம்பிகை முப்படாதி வாசல்ல வந்து நிலையத்தை பெற்று இங்க உள்ள மக்களை குலகோமரமாக எடுத்து பிச்சாண்டி அவர்கள் குடும்பம் பிச்சாண்டி அவர்கள் குடும்பத்தோடு சார்பாக மாஸ்டர் நேரு அவர்களும் மாஸ்டர் நேரு அவருடைய குடும்பம் எல்லாம் ஐயாவுக்கு வில்லோடும் முரசோடும் மேளதாள வாத்தியங்களோட கொடைவிழா நடத்தி வருகிற போது எங்க ஐயா மாயாண்டி எங்க அரசு மகன் சிவனணைந்த அரசு மகன் தவசநாதன் அண்ணாவி சிவனணைந்த பெருமாள் பேச்சு பிரமசக்தி சத்ராபதி முண்டை 21 கூட்டரும் 61 பந்திகளும் எங்க ஐயா வாசலிலே வந்த மக்களை நம்பி வந்த மக்களை அட்டம் சுழிக்காமல் அழற்காற்று வீசாம சொம்பு முறியாமல் செழிக்காற்று வீசாம செம்மு முறியாமல் செழிக்காற்று வீசாமல் காகம் பறக்காமல் கருங்குருவில் ஆந்தாமல் முள்ளு முறியாம முடித்தவு வாடாம மக்கள் ஒரு பயிராக மாயாண்டு ஒரு வேலையாக கல்யாண வாசலாக கட்டி காத்து வருகின்றார். கொட்டகை பண்டாலாங்குடமுரசா நல்ல கூட்டம் போட்டாடிய கோமரங்கள் ஐயா கூட்டம் போட்டாடிய கோமரங்கள் அட்டபோதாரியா சிவனந்த பெருமாள பேச்சி அம்மாளா பறையடி சுடலைய முப்படாதி அம்மாள முண்ட சாமியா வாத்தி அவரை பார்த்து நம்ம சேர்த்து கும்மி அடிப்போமே. ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ. ஐயா எங்க தெருவுக்கு வருவாரா நம்ம ஏழைய கண் கொண்டு பாப்பாரா ஏழைய கண் கொண்டு பாப்பா சாமி எங்களை கண் கொண்டு பாராயோ எங்களை கண் கொண்டு பாராரோ ஏழைக்கு இறங்கிய மாயாண்டி சுடலையா வாத்தி அவரை போத்தி நம்ம சேர்த்து கும்மி அடிப்போமே. கும்மி அடி அம்மா கும்மி அடி நல்லா கோலவா போட்டு கும்மி அடி கும்மி அடி அம்மா கும்மி அடி நல்லா கோலவா போட்டு கும்மி அடி. மங்கள வாழியவே வாழியவே பாடுவதற்கு வாழி பாடுவதற்கு பால சரஸ்வதி அம்பிகையா அருள் பூரிவா. ஐயா மேளவாத்திய கலைஞர்கள் வரும் பாடுவதற்கு பால சரஸ்வதி அம்பிகையே அருள் பூரிவா. அந்த ஆதி வெள்ளியன்னும் கையிலே வாழும் ஆண்டவனும் பார்வதியும் என்றோ ஆனந்தமாய் வாழ்க வாழ்க ஆனந்தமாய் வாழ்க வாழ்க. இந்த நல்ல தலமதியில நம்ம கோவிலுமே வாழ்க வாழ்க கோயில் கோமரத்தடி வாழ்க 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 வாழ்க. அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க. பந்தல் போட்ட பந்தக்காரர் ஐயா பவுசுடனே வாழ்க வாழ்க. மேளவாத்திய கலைஞர்களும் மேன்மை பெற்று வாழ்க வாழ்க. ஒளிப்பெருக்கி வாழ்க வாழ்க. அமைத்து தந்தோர் வாழ்க வாழ்க. சொல்லி செய்யும் வாழ்க வாழ்க. அடியன் சொல்லி செய்யும் வாழ்க வாழ்க. தென்காசி மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் வாழ்க வாழ்க. எல்லோரும் வாழும் போது அது என் குருவும் வாழ வேணும் வாழ வேணும் வாழ வேண்டும் 100 கோடி ஐயா 100 கோடி மலை முருகனோட சன்னதி போ. ஜெய ஜெய மங்களம் முருகனோட சன்னதி.
Hey!